சாய் தர்மா டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கே நம்ம திருவள்ளுவரை அடுத்து போலிவாக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் ஜீவ சமாதி இங்கே உள்ளது. இங்கே பக்தர்களும் சீடர்களும் இங்கே வந்து ஆசீர்வாதம் பெற்று தனக்கு வேண்டியதை பெற்று செல்கின்றார்கள். இங்கே அவரால் நியமிக்கப்பட்ட அவருக்கு அடுத்த பிரம்மஸ்ரீயாக பட்டம் பெற்ற பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் அவர்கள் இதை இப்பொழுது சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ள அன்பர்களும் சரி, இங்கே உள்ள அன்பர்களும் சரி, இந்த ஆசிரம வளர்ச்சிக்காக நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்கிறீங்க. உங்களுடைய உதவிகள்னால தான் இந்த ஆசிரமம் இந்த அளவுக்கு இருக்குது. அதே போல் உங்களது உதவி தொடரணும் அப்படின்னு நாங்கள் விரும்பி கேட்டுக்கிறோம். ஏன்னா உங்களோட உதவியினால தான் இங்கே அன்னதானங்களும் நல்ல வளர்ச்சி திட்டங்களும் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்குது. இதே போல் உங்களது அன்பு தொடர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். அதே போல் வருகின்ற 29ஆம் தேதி பௌர்ணமி அன்று இங்கே அன்னதான நிகழ்வுகள்லாம் எப்பொழுதும் போல் வழக்கமாக நடைபெற்றுருக்கு. அன்றைய தினத்தில் உபதேசம் பெற்று செல்பவர்கள் தாராளமாக பிரம்மஸ்ரீ ஸ்ரீனிவாசன் சுவாமிகளிடம் நீங்கள் அருளாசி பெற்று உபதேசங்களும் பெற்று வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றிக் கொள்வது என்பது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம். இதே போல் நிறைய பேர் இங்கே பலன் அடைஞ்சிருக்காங்க பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் இருக்கும்போது. அதே போல் நீங்கள் எல்லாரும் இங்கே இந்த பௌர்ணமி தினத்தன்று பெருந்திரளாக அருளாசி பெற்று உபதேசங்கள் பெற்று நல்லாசியோடு இருக்கணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் வாழ்த்தி வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஆத்மா ஒரு மனிதன் சாமி இறக்கும்போது உடலில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழும் உயிர் பிரியும் போது? இது ஒரு நம்ம திருவள்ளுவர் இதுக்கு அழகாக சொல்லியிருக்காரு. ரொம்ப எளிமையாக உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்புன்னாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, பிறப்பு இறப்பு இறப்பு பெரிய கஷ்டம் இல்லைப்பா. நீ எப்படி தூங்குறியோ அது மாதிரியும் தூங்கி முழிச்ச உடனே பிறப்பு, தூங்கும்போது இறப்பு. இதுதான்ப்பா, இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டார் சிம்பிளாக. ஆனால் ஏற்கனவே நம்ம ஞானிகள் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த உடல் உயிரும் உடலும் ஓர் உடல் உயிர்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஓர் உடல் காதலர்கள்லாம் சொல்லுவாங்க ஓர் உடல் உயிருன்னுவாங்க. அவ்வளோ இணக்கமாக அவங்க இருக்காங்கன்னு அதுக்காக சொல்கிறது. அதே போல் இந்த உடலும் உயிரும் இணக்கமாக இருக்கும். இப்படி ஒன்றோட ஒன்று இணக்கமாக இருக்கும்போது அதிலிருந்து உயிரை பிரிக்கிறதுன்றது கொஞ்சம் கடுமையான வேலை தான். ஏன்னா பிணைக்கப்பட்டிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாட்டு வண்டி வச்சுங்க. மாட்டை அந்த நுகத்தடியில் மாட்டை பூட்டுவாங்க. அந்த பூட்டாங்கயிறை வச்சு பூட்டுவாங்க. அப்போ அந்த பூட்டும் போது அந்த மாட்டுக்கு இந்த கழுத்தில் இறுக்கமாக தான் இருக்கும். கொஞ்சம் வண்டி இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இறக்கி விட்டு அந்த பூட்டாங்கயிறு கழட்டினோன்னா அப்பாடா ஃப்ரீயாக இருக்கும். அப்போது அந்த கயிறு அந்த இடத்துல எவ்வளோ தேய்ச்சி அது கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்கும். அதே போல் உடலும் உயிரும் இறுக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இதை பிரிக்கும் பொழுது சில வேதனைகள் இருக்க தான் செய்யும். இருக்கும் சாமி, வேதனைகள் இருக்கும். அது கொஞ்சம் அது பிறவி பயனுக்கு ஏற்ற மாதிரியும் உன்னோட நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரியும் அந்த வேதனைகள் உனக்கு கிடைக்கும். நல்வினையே செய்திருந்தீங்கன்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி உறங்குவது போல சாக்காடு, உறங்கி விழிப்பது போல பிறப்புன்னு ஆகிடும். இல்லை, நிறைய பாவ புண்ணியங்கள் சேர்த்துட்டோம், நிறைய செய்து வச்சுருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இறப்பில் பல விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் மருத்துவமனைக்கு போனீங்கனாலே நமக்கே பார்க்க சகிக்காது. அவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. மூக்கில் டியூப்பு, காதில் டியூப்பு, வாயில் டியூப்பு, அங்கே இங்கே டியூப்புங்களை சொருவி போட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் அந்த உயிர்கள் ரொம்ப கொடுமைகளை எல்லாம் அனுபவித்து அப்போ உடல்லேருந்து பிரியும்போது ரொம்ப கொடுமையாகவே பிரியும். இது எல்லாருக்கும் இது சாத்தியமானா கிடையாது. நல்வினை தீவினையை பொறுத்து இது அமையும். சுவாமி, இன்றைய வாழ்க்கையில் அமைதியான ஆன்மீக உணர்வில் ஏற்படக்கூடிய வசதியோ வாய்ப்புகளோ இல்லை. நாம் பார்க்கும் சூழ்நிலையும் இருண்டதாகவே உள்ளது. இப்படி இருக்கும்போது மன தெளிவு பெற்று வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? இன்றைக்கி சூழ்நிலை ஒன்றும் அப்படி இல்லையே. ஏன் அமைதியாக ஏன் இருக்க முடியல? இதெல்லாம் இருக்குது சாமி. அமைதியாக இருக்குது, நல்லா வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். எந்த இதுவும், அதாவது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம்.
ஒரே வார்த்தையில் இது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும். இது நம்ம ஞானசம்பந்தரோட இதில் வரும் பதிகத்தில். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம். அது பெருசாக பெரிய பதிகம் அது. ஆனால் எப்படி நல்ல வண்ணம் வாழலாம்னு சொன்னாலே நீ நல்லவனாக இருந்தால் அது சாத்தியம். அப்போ நல்லவன் கெட்டவன் இங்கே ரெண்டு. ஏன்னா நல்லது கெட்டது இந்த ஊரில் அந்த உலகத்தில் இருக்கும்பொழுது நன்மை தீமைன்னு ரெண்டாக இருக்கும்பொழுது நீ நல்லவனாகவும் கெட்டவனாகவும் தான் இருப்ப. அப்போ எப்படின்னா எப்பவுமே நல்லவனாக இருக்கிறதுக்கு குணங்களை மாற்றிக்கணும். அதுதான் சாத்வீக குணத்தில் நீ இருக்கணும். அப்போ சாத்வீக உணவுகளை உட்கொள்ளணும். அதுதான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். நீ உணவை உட்கொள்கிறது, ரெண்டாவது சுற்றி உள்ள சூழ்நிலைகள், அதுக்கப்புறம் உன்னை நீ வளர்ந்த விதம், இது 3 விஷயம். இந்த 3 விஷயமும் தான் உன்னை இந்த நல்ல விஷயமா கெட்ட விஷயமான்றதை நிர்ணயிக்கக்கூடியது. இந்த 3 விஷயங்கள் தீர்மானிக்கும். எப்படின்னா நீ பிறந்த இடம் சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில் நீ பிறந்த சூழ்நிலையில் நீ ஐயர் வீட்டில் பிறந்திருந்தாலும் கூட சூழ்நிலை மாறும்பொழுது நீ எண்ணி சாப்பிட்டு கெட்ட பழக்கங்களுக்கெல்லாம் ஆட்பட்டு நீ வேறு மாதிரி போய் பல கெட்ட விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும், செய்திருவேன். ஆனால் நீ பிறந்த குலம் அது ஐயர் வீட்டில் பிறந்திருந்தாலும் செயல்பாடுகள் வேறு மாறி போயிருக்கும். இதுக்கு காரணம் என்னென்னா சூழ்நிலை. 2வது விஷயம் முற்பிறவி பலன். 3வது விஷயம் நீ கற்ற கல்வி, நீ என்ன படிச்சியோ அதோட செயல்பாடு. இப்படி 3 விஷயங்கள் உன்னை அதை நிர்ணயிக்குது. அப்போது நிம்மதியாக வாழணுமா நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டியதாகிடுச்சான்றத உன்னோட வாழ்க்கையில் நீ வாழும்பொழுது என்ன செய்கிறியோ அதோட விளைவு தான் இதை முடிவு பண்ணும். அதனால் நீ ஒன்று பறக்கும் பொழுதே உனக்கு எல்லாமே வந்துடும். நீ இப்படி தான் வாழணுன்றதை உனக்கு கொடுத்து தான் அனுப்புகிறான் இறைவன். ஆனால் சூழ்நிலைகள் சில விஷயங்களை மாற்றும் இங்கே. அப்போது சூழ்நிலைகள் மாற்றத்தால் இன்னும் கெட்டு போறியா, இல்லை ஏற்கனவே விதித்தபடி நல்லபடியாக வாழ்ந்து இந்த காலத்தை கடந்துடுறியான்றத ரொம்ப அழகாக ஒரு பாடலில் சொல்லுவார் நம்ம பட்டினத்தார். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் நீ ஒரு நல்ல குருக்கிட்ட போகணும், உன்னோட குணங்களை நீ மாற்றி அமைச்சிக்கணும், ஒரு நல்ல குருக்கிட்ட போயிடணும். அப்போ அப்படி போயிட்டா ஒன்றென்று இரு, இந்த மனசை ஒன்றுபடுத்தி ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டென்று இரு, உயர் செல்வமெல்லாம் அன்றென்று இரு. இதுக்கப்புறம் செல்வம் உன்னை பின்தொடராது, அன்றென்று இரு. பசித்தோர் முகம்பார் நல் அறமும் நட்பும் நன்றென்று இரு, நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றென்று இரு மனமே. இதுவே உனக்கு உபதேசம்ன்றார் பட்டினத்தார். அப்போது இந்த எல்லா விஷயங்கள்லையும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலை கைதியாக நீ போயிட்டீன்னா நல்ல வாழ்க்கையை நீ வாழ முடியாது. சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு அந்த சூழ்நிலை கைதியாக மாறி வாழ்க்கையில் ரொம்ப வேதனைகளையும் துன்பங்களையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஏற்படுத்திட்டு நீயும் அனுபவிச்சிருவ. அதனால் இந்த மனசை சரிப்படுத்தி ஒன்றா பிடிச்சி ஒன்றை பிடித்தோர்க்கே உண்மை வசப்படும்ன்ற மாதிரி ஒன்றென்று இரு, தெய்வம் உண்டென்று இருன்ற நிலையில் உன்னோட பயணத்தை தொடர்ந்தால் சூழ்நிலைகள் கூட கொஞ்சம் விலகி உனக்கு ஒரு நல்ல வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ நல்லபடியாக நீ வாழ்ந்துட்டு போயிடலாம் வாழ்க்கையில். இல்லைன்னு சொன்னால் நீ பண்ணுற தவறு உன்னை சுற்றி உள்ள மனைவி, மக்கள், உன்னோட சுற்றங்கள், சூழ்நிலைகள் எல்லாத்தையும் கெடுத்துரும். அப்போ நீ தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாயிடுவ. அதனால் நீ சூழ்நிலைகளை மாற்றி அமைச்சிக்க, நல்ல சூழ்நிலையில் பயணம் பண்ணு, நல்லதே நடக்கும் சாமி.